வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8th ரைடும் கிடச்சிருச்சு. ரேபிடோ சைடில் இன்னைக்கு 14 ரைடில் எல்லா கமிஷனும் போக நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து ஸோ அதுவே வந்து நமக்கு கஸ்டமர் சைட்லேருந்து வந்த மொத்த அமௌண்ட்டு, அதாவது டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு ஹேங்கோவர் ஸ்டோரிஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வந்து ரேபிடோ Day 6 சேலஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து கையோட நம்ம வந்து லாக்இன் பண்ணிடலாம். ஓகே, லாக்இன் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து வழக்கம் போல் தான் இந்த வீடியோட எண்ட்லேயும் வந்து டோட்டலாக இன்றைக்கி எத்தனை ரைடு வந்தது, நம்மளால் எவ்வளோ மணி ஏர்னிங்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத இந்த சேலஞ்சோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து கிடச்சிருக்கு. கஸ்டமரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகிட்டு. இப்போ செகண்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது வந்து 29 ரூபா. கஸ்டமர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா கொடுத்தாங்க. பார்க்கலாம், செகண்ட் ரைடு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து செகண்ட் ரைடும் கிடச்சி செகண்ட் ரைடையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு செகண்ட் ரைடுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடச்சிது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரேபிடோ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 23 ரூபா கிடச்சிச்சு. அதுவே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிடச்சிச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து செகண்ட் ரைடுக்கான ஏர்னிங்ஸு. இப்போ தேர்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்து 12 ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம 2 ரைடு தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ரைடே கிடைக்கல சொல்லப்போனால். நான் வந்து ரைடு எதுவும் கேன்சல் மிஸ்லாம் பண்ணல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு தேர்ட் ரைடு கிடைக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆகுது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து செகண்ட் ரைடு முடிச்சுட்டு வந்து தேர்ட் ரைடுக்கு வெயிட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் லஞ்சு முடித்தேன். லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 7 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ரைட்லேருந்து வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைடு வந்து 89 ரூபா வந்து கிடச்சிது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆர்டராக கிடச்சிது. கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே பிக்கப் பண்ண லொக்கேஷன்லேயே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ வந்து 90 + 90 180. பட் வந்து கஸ்டமர் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து 300 கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர்த் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபா வந்து ரேபிடோ சைடு கமிஷன் போக கிடச்சிது. கஸ்டமர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 ரூபா கொடுத்தாங்க. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு 40 ரூபா வந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைடு ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் போக கிடச்சது வந்து 41 ரூபா. கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு கிடச்சது வந்து 60 ரூபா. ஓகேவா, ஸோ வந்து இது வந்து 5 ரைடு நான் முடிச்சிருந்தேன். அது பெட்ரோல் போட்டோம். ஓகேவா, பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 6th ரைடு கிடச்சிது. 6th ரைடுக்கு வந்து ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் போக கிடச்சது வந்து 20 ரூபா. பட் கஸ்டமர் எனக்கு கொடுத்தது வந்து 30 ரூபா. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7th ரைடு லாஸ்ட் ரைடு ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் ஆக்சுவலாக வந்து அது ஒரு பார்சல். ஓகேவா, ரேபிடோவில் கமிஷன் போக எனக்கு கிடச்சது வந்து 40 ரூபா. அதே இது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து கிடச்சது வந்து 60 ரூபா. ஓகேவா, ஸோ வந்து 7 ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 8வது ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8th ரைடும் கிடச்சிருச்சு. ஸோ 8th ரைடை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆக போகுது. டைம் வந்து 3 o'clock. லஞ்சை முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 8th ரைடு வந்து கிடச்சிருச்சு. இப்போ 8th ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ சைட்லேருந்து கமிஷன் போக நமக்கு வந்தது 37 ரூபா. கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸோட சேர்த்து நமக்கு கிடச்சது வந்து 50 ரூபா. ஓகேவா, இப்போ 9th ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. இப்போ 9th ரைடு 10th ரைடு ரெண்டையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 9th ரைடு வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து 28 ரூபாயும் கஸ்டமர் சைட்லேருந்து 40 ரூபாயும் கிடச்சிது. அதே வந்து 10th ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் போக 26 ரூபாயும் கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு டிப்ஸோடு சேர்த்து 35 ரூபாயும் கிடச்சிச்சு. ஸோ வந்து மொத்தமாக வந்து ஓவரால் 10 ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 11வது ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ரைடை ஸ்டார்ட் பண்ணி இப்போது வந்து டைம் 5 ஆகுது. லாகின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 7 hours வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து 10th ரைடு முடிச்சு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ 11th 12th 2 ரைடுமே முடிச்சாச்சு. இப்போ 12th ரைடு முடிச்சுட்டு 13th ரைடுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 11th ரைடு 12th ரைடுக்கான ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ரைடுக்கு வந்து 47 ரூபா வந்து கிடச்சிது. வந்து கஸ்டமர் சைட்லேருந்து 61 ரூபா கிடச்சிது. 12th ரைடு வந்து 29 ரூபா ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன் போக. பட் கஸ்டமர் சைட்லேருந்து கிடச்சது 50 ரூபா. ஓகேவா, ஸோ இதுதான் 12th ரைடு வரைக்கும் வந்த
ஏர்னிங்ஸு ரைடு அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து 5 o'clock ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 12 ரைடு முடிச்சு நான் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன். டைம் வந்து 5:30 ஆகுது. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 7.5 hour ஆகுது லாகினோட. லாஸ்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13வது ரைடு வந்து கிடச்சி அதை ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 13வது ரைடோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேருந்து வந்தது வந்து 34 ரூபா, கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு கிடச்சது வந்து 35 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 14th ரைடுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இன்னொரு 1/2 hour இருக்குது 8 hour லாகினுக்கு. ஸோ நமக்கு 14th ரைடு 15th ரைடு கிடைக்கிதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் 7 o'clock ஆகிடுச்சு. நம்ம லாகின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 9 hours வந்து ரைட் பண்ணியிருக்கோம். 8 hours கூட இல்லை, நீங்கள் 9 hours லாகின்ல இருந்திருக்கோம். கடைசியாக வந்த ரைடு வந்து 14வது ரைடில் வந்து ரேபிடோ சைட்லேருந்து வந்தது வந்து நமக்கு 25 ரூபா ஏர்னிங்ஸு. அதே கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு டிப்ஸோடு வந்தது வந்து 35 ரூபா. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ சைடில் நீங்கள் 14 ரைடில் எல்லா கமிஷனும் போக நமக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 491 ரூபா, கிட்டத்தட்ட 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. இன்சென்டிவ் இன்றைக்கி எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதுவே வந்து நமக்கு கஸ்டமர் சைட்லேருந்து வந்த மொத்த அமௌண்ட்டு, அதாவது டிப்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 880 ரூபா. ஓகேவா? கிட்டத்தட்ட 14 ரைடுக்கு 880 ரூபா. இதில் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், 50 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். ஸோ 250 ரூபாய் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 630 ரூபா நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட். ஓகேவா? நம்ம 9 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து நான் Day 6 சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம Day 7 சேலஞ்சில் மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.